வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 1 எண்ணியலில் பயிற்சி 1.3 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 1.3 முதல் கணக்கு, கீழ்கண்டவற்றில் பெருக்கல் பலனை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ கொடுத்துருக்க கணக்குகளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, பெருக்கல் பலன் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன இருக்குது, 0.5 பெருக்கல் 3 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ 0.5ஓட எதை பெருக்கணுமா, 3 பெருக்கணும் அப்படின்னு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், பெருக்கல் அப்படின்னாவே புள்ளியை எடுத்துகிட்டு பெருக்கிட்டு அப்புறம் கடைசியாக புள்ளியை பிடிச்சிப்போங்களா. அப்போ 0.5 புள்ளி எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும், 5 பெருக்கல் 3 வந்துடுங்களா. இப்போ பெருக்கிறோம், 3 5 5 மீதி 1 3 × 0 0 ஆகிடும் ப்ளஸ் 1 வந்துடுங்களா. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, 15ன்னு கிடைக்குது. நம்ம கேள்வியில் புள்ளி எத்தனை இலக்கம் முன்னாடி இருக்குன்னு பார்க்கணுங்களா. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், புள்ளி இல்லாமல் பெருக்கி ஆன்சர் கொண்டு வந்து போட்டுட்டோம். இப்போ புள்ளியை பார்க்குறோம். நம்ம கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா கடைசிலேருந்து இங்கே புள்ளி எதுவுமே இல்லை, 3ன்னு அப்படி தான் இருக்குங்க. 0.5 என்ன இருக்குது, கடைசிலேருந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆன்சர்லேயே கடைசிலேருந்து என்ன பண்ணணும், ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 15 அப்படிங்கிறது என்னவா மாறிடும், 1.5ன்னு மாறிடும். அப்போ தேர்ஃபோர் 0.5ஓட 3 பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 1.5 அப்படிங்கிற விடை கிடைக்குது. ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். 3.75 பெருக்கல் 6 அப்படின்னு இருக்குங்களா. ஃபர்ஸ்ட் எப்படி பெருக்குவோம், புள்ளி இல்லாமல் ஃபர்ஸ்ட் பெருக்கிப்போம். அப்போ 3.75 புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும், 375 பெருக்கல் 6ன்னு வந்துடும். இப்போ பெருக்கிறோம், 6 5 எவ்வளோ 30 மீதி 3 7 6 42 + 5 45 மீதி 4 6 3 18 + 4 22ன்னு வருங்களா. அப்போ 2250ன்னு வருது. இப்போ என்ன பண்ணோம், கேள்வியில் எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குன்னு பார்க்கணுங்களா. ஸோ அப்போது இங்கே வந்து புள்ளி இல்லை, 6க்கு வந்து என்ன புள்ளியே இல்லை. ஆனால் 3.75க்கு எத்தனை, 2 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளோட விடையில் என்ன பண்ணோம், கடைசிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். கேள்வியில் எத்தனை இலக்கம் தள்ளி நம்ம புள்ளி இல்லாமல் பெருக்கிக்கிட்டு கேள்வியில் எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கோ அது புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ தேர்ஃபோர் 3.75ஓட நம்ம 6 பெருக்கணும் அப்படின்னா 22.50 அப்படிங்கிற விடை கிடைக்குது. அடுத்து மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். 50.2 பெருக்கல் 4ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 50.2 பெருக்கல் 4 எழுதிப்போம். அடுத்து புள்ளி இல்லாமல் பிரிப்போங்களா. அப்போ 50.2 புள்ளி இல்லாமல் எழுதுனா வரும் 502 பெருக்கல் 4ன்னு வந்துடும். ஸோ 4 2 8 ஆகிடும், 4 0 0 ஆகிடும், 5 4 20 ஆகிடும். அப்போ என்ன கிடைக்குது, 2008 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து என்ன பண்ணுவோம், கேள்வியில் எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குன்னு பார்க்கணுங்களா. ஸோ 50.2 கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, 4ல் புள்ளியே இல்லை. அப்போ நம்ம விடையில் என்ன பண்ணோம், கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ 200.8 அப்படின்னு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் 50.2ஓட 4 பெருக்கும் போது நமக்கு என்ன விடை கிடைக்குது, 200.8. ஸோ புள்ளி இல்லாமல் பெருக்கிக்கிட்டு கடைசி எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கோ அதை ஆன்சரில் வச்சிடறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து நாலாவது கேள்வி, 0.03 × 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், புள்ளி இல்லாமல் பெருக்கிப்போம். அப்போ புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும், 0.03 × 9 வரும். 9 3 நமக்கு என்னது 27 மீதி 2 9 0 0 ஆகிடும், இந்த 2 0. அப்போ 0.27ன்னு கிடைக்குதுங்களா விடை. என்ன கிடைக்குது, 0.27 அப்படின்னு கிடைக்குது. ஸோ கொஸ்டினில் எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, இங்கே 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. கடைசீட்லேருந்து தான் பார்க்கணும், கடைசீட்லேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ நம்ம விடையில் என்ன பண்ணணும், கடைசிலேருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ 0.27ன்னு கிடைச்சிருது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், தேர்ஃபோர் 0.03ஓட நம்ம 9 பெருக்கும் போது 0.27 அப்படிங்கிற விடை கிடைக்குது. அடுத்த ஐந்தாவது கேள்வி, 453.03 பெருக்கல் 7 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 453.03 பெருக்கல் 7 எழுதிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுவோம், புள்ளி இல்லாமல் பெருக்கிப்போங்களா. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னா என்ன வரும், 45 303ன்னு வருங்களா, பெருக்கல் 7ன்னு வந்துடும். ஸோ 7 3 21 ஆகிடும், மீதி 2 7 0 0 ஆகிடும், இங்கே இருக்க 2 அப்படியே வந்துடும். 7 3 மறுபடியும் 21 மீதி 2 7 5 35 + 2 37 ஆகிடும், மீதி 3 7 4 என்ன 28 + 3 31 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ என்ன விடை கிடைக்குது, 3 1 7 1 2 1ன்னு கிடைக்குதுங்களா. இது எப்படி புள்ளி இல்லாமல் எழுதும் போது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட கேள்வியில் எத்தனை இலக்கம் கடைசீட்லேருந்து எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குன்னு பார்க்கணுங்களா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா நம்ம விடையில் என்ன பண்ணோம், கடைசீட்லேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ 3171.21 அப்படின்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் 453.03 நம்ம 7ஆல் பெருக்கணும் அப்படின்னா
3171.21 அப்படிங்கிற விடை கிடைக்குது. இதில் 4வது கேள்வி 4 பெருக்கல் 0.5 இருக்குங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், 4 பெருக்கல் 0.7 சாரி 5 இல்லை 0.7. அப்போ அது புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும், 0.7ன்னு வருங்களா. இப்போ பெருக்கிறோம், 4 7 28 மீதி 2 4 0 0 ஆகிடும் 2 வந்துடுங்களா. ஸோ அப்போ என்ன கிடைக்குது, 28 அப்படின்னு கிடைக்குது. நம்ம கொஷினில் என்ன இருக்குது, கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ விடையில் என்ன பண்ணணும், கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குங்களா. அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா 2.8ன்னு வந்துடும். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், 4ஓட 0.7 பெருக்கணும் அப்படின்னா நம்மளோட விடை 2.8. ஸோ புள்ளி இல்லாமல் பெருக்கி கடைசியிலேருந்து எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குங்கிறத கொஷினில் எண்ணி என்ன பண்ணுறோம், ஆன்சரில் வச்சிடுறோம். எப்பயும் பெருக்கிற மாதிரியே தான், புள்ளியை மட்டும் நம்ம இங்கே பார்த்து வைக்கணும், எத்தனை இலக்கம் முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வைக்க போகிறோம். 2வது கேள்வி, அடிப்பக்கம் 6.8 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 3.5 சென்டிமீட்டர் அடைவுடைய இணைக்கரத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அடிப்பக்கம் அப்படின்னா நம்ம என்னென்ன எடுத்துப்போம், பி அப்படின்னு எடுத்துப்போம். பி வந்து எவ்வளோங்களா, 6.8 சென்டிமீட்டருங்களா. மற்றும் உயரம் அப்படின்னா ஹெச்னு எடுத்துப்போங்களா. ஹச்சோட மதிப்பு என்னங்களா, 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா இணைக்கரத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது பியோட மதிப்பு 6.8 சென்டிமீட்டர்னு கேள்வியில் கொடுத்துருக்காங்க. பி அப்படிங்கிறது அடிப்பக்கம், உயரம் அப்படிங்கிறது ஹச்சோட மதிப்பு 3.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இணைக்கரத்தின் பரப்பளவு கேட்குறாங்களா. நமக்கு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா அப்படின்னா இணைக்கரத்தின் பரப்பளவு, இணைக்கரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் பி இன்ட்டு ஹெச் சதுர அலகுகள் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. இப்போ பியோட மதிப்பு என்னது 6.8ன்னு கொடுத்துட்டாங்க. ஹச் உயரம் என்ன 3.5, சதுர அலகுகள் என்ன கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர்னு கொடுத்தனால அப்போ சதுர சென்டிமீட்டர்னு போட்டுக்கிறோம். அப்போ 6.8ஓட 3.5 பெருக்கினா என்ன ஆகிடும், இந்த இணைக்கரத்தினோட பரப்பு கிடச்சிரும். அப்போ புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும், 6.8 புள்ளி இல்லாமல் தானே பெருக்கி கிடச்சி புள்ளி வைப்போம். ஸோ 6.8 புள்ளி இல்லாமல் எழுதுனா 68 ஆயிரும், 3.5 புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னா 35 ஆயிருங்களா. ஸோ இதை பெருக்கிறோம், 8 40 ஆகிடும், மீதி 4 6 30 + 4 34 ஆகிடும். அடுத்து 3 போல் 8 3 24 மீதி 2 6 3 18 + 2 20ன்னு வந்துருங்களா. ஸோ இப்போ அது கூட்டுறோம், அப்போ 0 4 4 கூட்டினா 8, இங்கே 3 2. அப்போ என்ன கிடைக்குது 2380 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம கேள்வியில் பார்க்கணும் எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணுங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, இங்கே கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ மொத்தமாக என்ன இருக்குது, இங்கே ஒரு இலக்கம் இங்கே ஒரு இலக்கம் 2 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குங்களா. அப்போ நம்மளோட விடையில் என்ன பண்ணுறோம், கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ 23.80 சதுர சென்டிமீட்டர்னு வரும். அப்போ தேர்ஃபோர் இந்த இணைக்கரத்தோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா, தேர்ஃபோர் இணைக்கரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 23.80 சதுர சென்டிமீட்டர் தான் விடை. அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாம். நீளம் 23.7 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 15.2 சென்டிமீட்டர் அளவுடைய செவ்வகத்தின் பரப்பளவை காண்கன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ செவ்வகத்தின் பரப்பளவு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது L இன்ட்டு பி சதுர அலகுகளுங்களா. நீளம் அப்படிங்கிறது எல், நீளம் அப்படிங்கிறது என்னது எல், நீளம் எவ்வளோங்களா 23.7 சென்டிமீட்டருங்களா. அகலம் அப்படிங்கிறது என்னது பி பிரெத் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது எவ்வளோ 15.2 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கேள்வியில் நீளம் வந்து 23.7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்து பி அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15.2 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்களா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா அப்படின்னா செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி, நீளம் இன்ட்டு அகலம் சதுர அலகுகள். அப்போ நீளம் எவ்வளோ 23.7 பெருக்கல் சதுர அகலம் என்ன 15.2 சதுர அலகுகள் இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணோம் 23.7 15.2 பெருக்கிறோம். அப்போ பெருக்கும்போது என்ன பண்ணுவோம், புள்ளி இல்லாமல் பெருக்கி கடைசியில் புள்ளி வச்சுப்போங்களா. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதுனா 237 ஆயிடும், 15.2 புள்ளி இல்லாமல் எழுதுனா 152 ஆகிடுங்களா. இப்போ 2ஆல் பெருக்கிறோம், 2 7 14 மீதி 1 2 3 6 + 1 7 2 2 4ன்னு வந்துடும். அடுத்து 5ஆல் பெருக்குங்களா, I 7 35 மீதி 3. ஸோ I 3 5 + 3 18 மீதி 1, I 2 10 + 1 11ன்னு கிடச்சிருது.
அடுத்து 1ஆல் பெருக்கும்போது என்னாகும், அதே எண்ணெய் கிடைக்குமா? இப்போ இது கூட்டுறோம். 4 7 5 கூட்டினா என்ன வரும், 12, மீதி 1 இருக்கும். 4 + 1 5, 5 8 13, 13 + 7 20 ஆகிடும். மீதி 2, 2 + 1 3, 3 + 3 6 ஆகிடும். இங்கே 3. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? 3 6 0 2 4 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்குங்களா? நம்ம எப்படி பெருக்கணும் அப்படின்னா புள்ளி இல்லாமல் பெருக்கணும். எப்படி பெருக்கணும்? புள்ளி இல்லாமல் பெருக்கணும். இப்போ புள்ளி வைக்கணுமா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கடைசிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, இங்கே கடைசிலேருந்து என்ன இருக்குது, ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ கடைசிலேருந்து எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும்? இங்கே 1 இங்கே 1. அப்போ 1 + 1 2. அப்போ 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ 360.24 சதுர சென்டிமீட்டர்னு வரும். அப்போ therefore செவ்வகத்தின் பரப்பளவு, இந்த செவ்வகத்தோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 360.24 சதுர சென்டிமீட்டர் தான் சரியான விடை. 4வது கேள்வி, கீழ்கண்டவற்றை பெருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன இருக்குது, பெருக்கல்ல நமக்கு 10 100 1000 இருந்துச்சு அப்படின்னா புள்ளி பின்னாடி நகர்த்துவோன்னு பார்த்துருக்கோங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன இருக்குது, 2.57 பெருக்கல் 10 அப்படின்னு இருக்கு. ஸோ 10க்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது, ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ ஆல்ரெடி இருக்க புள்ளி என்ன பண்ணுவோம், ஒரு இலக்கம் பின்னாடி நகர்த்துவோம். அப்போது 2க்கும் 5க்கும் இருந்த புள்ளி எங்கே மாறிடுச்சு, 5க்கும் 7க்கும் நடுமத்தில் வரும். அப்போ 25.7 தான் இதுக்கு சரியான விடை. அப்போ therefore 2.57 10ஓட பெருக்கணும் அப்படின்னா 25.7 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது. அடுத்து 2வது கேள்வி, 0.51 பெருக்கல் 10 இருக்குங்களா? ஸோ பெருக்கல்ல 10 வந்துச்சுன்னா எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னு பார்க்கணுங்களா? 10 100 1000 வந்தால் இது எதுக்கு, பெருக்கல்ல 10 100 1000 10,000 1,00,000 இப்படி போச்சு அப்படின்னா இந்த முறையை பயன்படுத்துகிறோம். அப்போ 0.51 பெருக்கல் 10 இருக்குது. அப்போ 10க்கு எத்தனை பூஜ்ஜியம், ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ ஆல்ரெடி இருக்க புள்ளி என்ன பண்ணும், ஒரு இலக்கம் பின்னாடி நகர்த்தணும். அப்படி நகர்த்தணும் அப்படின்னா என்ன ஆகும், ஸோ 0க்கும் 5க்கும் இருந்த புள்ளி 5க்கும் 1க்கும் நடுமத்தில் வந்துடும். அப்போ 5.1 அப்படிங்கிற விடை கிடைக்கும். அப்போ 0.51 10ஆல் பெருக்கும் போது 5.1 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது. அடுத்து 3வது கேள்வி, 125.367 பெருக்கல் 100 அப்படின்னு இருக்குங்களா? ஸோ 100க்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது, 1 2 2 பூஜ்ஜியம் இருந்துச்சு அப்படின்னா 2 இலக்கம் பின்னாடி நகர்த்துவோங்களா? ஸோ 2 பூஜ்ஜியம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், 2 இலக்கம் நம்ம பின்னாடி நகர்த்துவோம். அப்போ புள்ளியை 2 இலக்கம் பின்னாடி, ஒரு இலக்கம் நகர்த்துனா 3க்கும் 6க்கும் நடுமத்தில் வரும். 2 இலக்கம் நகர்த்தணும் அப்படின்னா 6க்கும் 7க்கும் நடுமத்தில் வருங்களா? அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, 12,536.7 அப்படின்னு கிடைக்குது. அப்போ therefore 125.367 நம்ம 100ஆல் பெருக்கும் போது 12,536.7ங்கிற விடை நமக்கு கிடைக்குது. அடுத்து 4வது கேள்வி, 34.51 பெருக்கல் 100 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ 100க்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது, 2 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ இருக்க புள்ளி என்ன பண்ணுவோம், 2 இலக்கம் பின்னாடி நகர்த்தணும். ஒரு தடவை நகர்த்தணும் அப்படின்னா 5க்கும் 1க்கும் வரும். 2வது தடவை நகர்த்தினா 1க்கும், இங்கே எதுவுமே இல்லைன்னா பூஜ்ஜியம் போட்டுப்போங்களா? அப்போ புள்ளி எங்கே வரணும், 1க்கும் 0க்கும் நடுமத்தில் வரணும். அப்போ 3451.0 கிடைக்குது. அப்போ 34.51 நம்ம 100ஆல் பெருக்க முடியும் என்ன கிடைக்குது, 3451.0 கிடைக்குது. அடுத்த 5வது கேள்வி, 62.735 பெருக்கல் 100 அப்படின்னு இருக்குங்களா? ஸோ அப்போ பெருக்கல் 100ன்னு வந்துச்சு. அப்போ 100க்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது, 2 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ இங்கே இருக்க புள்ளி என்ன பண்ணும், 2 இலக்கம் நகர்த்தணுங்களா? ஒரு இலக்கம் நகர்த்தினா 7க்கும் 3க்கும் நடுமத்தில் வரும். 2 இலக்கம் நகர்த்தினா 3க்கும் 5க்கும் வருங்களா? ஸோ அப்போ 6273.5 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 62.735 வந்து நம்ம 100ஆல் பெருக்கும் போது 6273.5 அப்படிங்கிற விடை கிடைக்குது. அடுத்த 4வது கேள்வி, 0.7 பெருக்கல் 10 அப்படின்னு இருக்கு. அப்போ 10க்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது, ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ இங்கே இருக்க புள்ளி ஒரு இலக்கம் பின்னாடி நகர்த்துவாங்களா? அப்போ இங்கே எது மேலே என்ன இருக்கும், 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 07.0ன்னு கிடைச்சிரும். அப்போ 0.7 நம்ம 10ஆல் பெருக்கும் போது 07.0ன்னு கிடைக்குது. இந்த 07 புள்ளி எப்படி எழுதலாம் அப்படின்னா 7.0ன்னு எழுதலாம். ஸோ புள்ளிக்கு முன்னாடி 0 இருந்துச்சுன்னா என்னது, அதுக்கு மதிப்பு 7.0ன்னு சொல்லலாம், இல்லை 07.0ன்னு சொல்லலாம், இதை 7ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு கிடையாது. இப்போ 70 புள்ளின்னு இருந்துச்சு அப்படின்னா அது 70ன்னு மாறிடும்.
இது இப்போ 07 அப்படின்னா 7 ரூபாய் தான். அப்போ வெறும் 7ன்னு போட்டாலும் அது 7 ரூபாய் தான். புரியுதுங்களா? ஸோ 7க்கு பின்னாடி புள்ளி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கணும். ஏன்னா அது 70ன்னு மீனிங் மாறிடும். அப்போ நம்ம இந்த பூஜ்ஜியத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா 7ன்னு மாறிடும் இல்லையா? அப்படி பண்ணக்கூடாதுன்னா 7க்கு முன்னாடி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன தான் அர்த்தம்? 07னாலும் 7னாலும் என்னது சேம் தான், ஒன்று தான். அதனால 7.0ன்னு போட்டுக்கலாம். 0க்கு மதிப்பு புள்ளிக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ ஒன்றுமே இல்லை, 10ல் 1 இருக்குல்ல, அங்கே எதுவுமே இல்லை, 0ன்னு அர்த்தம். அப்போ 7ன்னு போட்டுக்கலாம். அடுத்து 7வது கேள்வி, 0.03 பெருக்கல் 100 அப்படின்ட்டு இருக்குங்களா? அப்போ 0.03 பெருக்கல் 100. 100க்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? 1 2 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ 2 பூஜ்ஜியம் வந்து என்ன பண்ணும்? 2 இலக்கம் நகர்த்தணுங்களா? 1 தடவை நகர்த்தணும் அப்படின்னா 0க்கும் 3க்கும் நடத்துல வரும். 2 தடவைனா 3க்கும், இங்கே எதுவுமே இல்லைன்னா என்னது? 0. அப்போ 003.0 அப்படின்னு கிடைக்கும். இது என்னென்னு சொல்லலாம்? 003 அப்படின்னா 3ன்னு தான் அதோட மதிப்பு. அப்போ 0.03ஓட நம்ம 100 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 3 அப்படிங்கிற விடை கிடைக்குது. அடுத்து 8வது கேள்வி, 0.4 1000 பெருக்கிறோம். 0.4 இதோட பெருக்கிறோம், 1000 பெருக்கிறோம். சரிங்க, 0.4 பெருக்கல் 1000ங்களா? அப்போது 1000க்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? 1 2 3 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? 3 இலக்கம் பின்னாடி புள்ளி நகர்த்தணுங்களா? ஒரு இலக்கம் நகர்த்தணும் அப்படின்னா 4க்கு பக்கத்தில் எதுவுமே 0 ஆகிடும். 2 நகர்த்தணும் அப்படின்னா 0க்கும் 0க்கும், 3 நகர்த்தணும் அப்படின்னா 0க்கும் 0க்குங்களா? அப்போ 0 4 0 0.0ன்னு வருங்களா? ஸோ இங்கே போடுறேன் பாருங்கள், 0.4ன்னு இருக்குது. ஒரு இலக்கம் நகர்த்துறோம், இங்கே எதுவுமே இல்லை. அப்போ 0. 2 இலக்கம் நகர்த்துறோம், அப்போ இங்கே 0. 3 இலக்கம் நகர்த்துறோம், அப்போ இங்கேயும் 0. அப்போ என்ன வருது? 400.0 அப்படின்னு வருதுங்களா? அப்போ 400.0 400ன்னு எடுத்துக்கலாங்களா? அப்போ therefore 0.4ஓட நம்ம 1000 பெருக்கணும் அப்படின்னா நம்மளோட விடை 400ங்கிறது தான் சரியான விடை. 5வது கேள்வி, ஒரு குழந்தையின் மிதிவண்டி சக்கரமானது ஒரு சுற்றுக்கு 49.7 சென்டிமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் 10 முழு சுற்றுக்கு அது கடக்கும் தூரத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஒரு குழந்தையோட மிதிவண்டி அப்படின்னா நமக்கு தெரியல, சைக்கிள் ஒரு தடவை அந்த டயர் வந்து சுற்றி வந்துச்சு அப்படின்னா அந்த சக்கரம் வந்து ஒரு தடவை சுற்றி வந்துச்சுன்னா எவ்வளோ தூரத்தை கடக்குதுங்களா? 49.7 சென்டிமீட்டர் தூரத்தை கடக்குதுங்களா? அப்போ ஒரு தடவை சுற்றி வந்தால் 49.7 சென்டிமீட்டர் கடந்துச்சு அப்படின்னா 10 தடவை சுற்றி வந்தால் என்னன்னு கேட்குறாங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? 49.7ஓட 10 பெருக்கணும் அப்படின்னா கிடைச்சிருமா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எழுதுகிறோம், ஒரு சுற்றுக்கு வந்து ஒரு முழு சுற்றுக்கு கடக்கும் தொலைவு. அப்போ ஒரு சுற்றுக்கு எவ்வளோ தொலைவு கடக்குது அப்படின்னா 49.7 சென்டிமீட்டர் தொலைவு வந்து கிடக்குது. நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? 10 முழு சுற்றுக்கு 10 தடவை அந்த சக்கரை சுற்றி வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் கடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 10 சுற்றுக்கு கடக்கும் தொலைவு கண்டுபிடிக்கணுங்களா? கடக்கும் தொலைவு ஈக்குவல்ட்டு என்ன பண்ணுவோம்? 2 பெருக்குவோங்களா? 49.7ஓட 10 பெருக்க போகிறோம். அப்போ 49.7ஓட 10 பெருக்கணும் அப்படின்னு நமக்கு கிடச்சிருமா? ஸோ நம்ம பெருக்கல்ல 10 100 1000 இருந்தால் ஈஸியாக பார்த்துருக்கோங்களா? என்னது? 49.7 பெருக்கல் 10. அப்போது 10க்கு எத்தனை 0 இருக்குது? ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ இங்கே இருக்க புள்ளி ஒரு இலக்கம் பின்னாடி நகர்த்துவாங்களா? அப்போ என்ன ஆகிடும்? 497.0 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும். 497.0 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குங்களா? அப்போ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா therefore 10 முழு சுற்றுக்கு கடக்கும் தொலைவு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா 10 முழு சுற்றுக்கு கடக்கும் தொலைவு ஈக்குவல் டு 497 சென்டிமீட்டர் தூரத்தை என்ன பண்ணும்? 10 சுற்றுக்கு கடந்துடும். இதான் இந்த கேள்வியோட பதில். அடுத்த 6வது கேள்வி பார்க்கலாம். ஒரு வரைபடத்தாளின் விலை ரூபாய் 1.50 ஆகும். வரைபடத்தாள் அப்படின்னு நம்ம வரைவோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஷீட்டோட விலை ஒரு ஷீட் சார்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதோட ஒன்னோட விலை ₹1.50. ராதா ஒரு செருகேடு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்பம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஃபோட்டோ ஆல்பம் மேக் பண்ணுறோன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த செருகேடு ஒரு ஆல்பம் மேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ வரைபடத்தாள் வாங்கணுங்களா? 20 வரைபடத்தாள்களை வாங்குகிறாள் எனில், ஸோ ஒரு வரைபடத்தாள் ₹1.50.
எத்தனை வாங்குறாங்க ராதாங்கிறவங்க? 20 வரைபடத்தாள் வாங்கினாங்க அப்படின்னா அவள் செலுத்த வேண்டிய தொகையானது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்போ அவங்க செலுத்தக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ கடைக்காரருக்கு கொடுக்குறோங்கிறாங்க. அப்போ உன்னோட விலை ₹1.50 அப்படின்னா 20ஓட விலை தெரியும்னா 20ஓட பெருக்குனா கிடைச்சிருங்களா? அப்போ ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். ஒரு வரை படத்தாளின் விலை. ஒரு வரைபடத்தாளின் விலை எவ்வளோ? ₹1.50. எத்தனை வரைபடத்தாளோட விலை வேணும்? 20. அப்போ 20 வரைபடத்தாளின் விலை வேணும். ஏன்னா 20 வேணும் அவங்களுக்கு, அதை வாங்குறாங்க. அப்போ கடைக்காரர்கிட்ட அவங்க என்ன பண்ணணும்? 20க்கான காசு கொடுக்கணும் இல்லையா? அப்போ 1.50ஓட என்ன பண்ணுறோம்? 20 பெருக்கிறோம். அப்போ 1.50ஓட 20 பெருக்கணும்னு என்ன பண்ணுவோம்? புள்ளி இல்லாமல் பெருக்கிப்போங்களா? அப்போ 150 × 20ன்னு எடுத்துப்போம். ஸோ அப்போ 0ஓட பெருக்கும்போது எல்லாம் 0 ஆகிடும். 2ஓட பெருக்கும்போது 0, 2 5 10 மீதி 1, 2 1 2 + 1 3. அப்போ என்ன கிடைக்குது? 3000 அப்படின்னு கிடைக்குதா? என்ன கிடைக்குது? 3000 அப்படின்னு கிடைக்குது. நம்ம கேள்வியில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது பாருங்களேன். கடைசியிலேருந்து இங்கே 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, இங்கே புள்ளியே இல்லை. அப்போ நம்ம விடையில் என்ன பண்ணோம்? கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கலுங்களா? அப்போ ₹30 ஆகுது. அப்போ தேர்ஃபோர் அப்போ ராதா அப்படிங்கிறவங்க வரைபடத்தால் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவு பண்ணணும்? அந்த கடைக்காரர்கிட்ட எவ்வளோ தொகை கொடுக்கணும் அப்படின்னா செலுத்த வேண்டிய தொகை அதான கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ அப்படின்னா ₹30 என்ன பண்ணணும்? அவங்க வாங்கின அந்த வரைபடத்தாளுக்கு கடைக்காரர்கிட்ட கொடுக்கணும். அடுத்து 7வது கேள்வி பார்க்கலாம். 7வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் பெருக்கல் பலனை காண்க. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? பெருக்கல் பலன் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு இருக்காங்களா? முதல் கேள்வி, 3.6ஐயும் 0.3ஐயும் பெருக்கணும், என்ன விடை கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ 3.6 பெருக்கல் 0.3ங்களா? ஸோ பெருக்கல்ல புள்ளியோடு இருந்து என்ன பண்ணுவோம்? புள்ளி இல்லாமல் பெருக்கிப்போங்களா? அப்போ 3.6 புள்ளி இல்லாமல் எழுதினா 30,000, 0.3 புள்ளி இல்லாமல் எழுதினா 0.3 ஆயிருங்களா? ஸோ பெருக்கி என்ன பண்ணுவோம்? கடைசி புள்ளி வச்சுப்போம். அப்போ 3 6 18 மீதி 1, 3 9 + 1 10 ஆகிடும். 0ஓட பெருக்கும்போது 0ன்னு கிடைச்சிரும். அப்போ 8 0 1ன்னு கிடைக்குங்களா? அப்போ என்ன விடை கிடைக்குது நமக்கு? 108 அப்படின்னு கிடைக்குது. இது எப்போ? புள்ளி இல்லாமல் பெருக்கும் போது. அப்போ புள்ளி பார்க்கணுங்களா கொஸ்டினில்? ஸோ எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, இங்கேயும் கடைசியிலேருந்து ஒரு இலக்கங்களா? அப்போ மொத்தம் இங்கே ஒரு இலக்கம், இங்கே ஒரு இலக்கம். அப்போ 2 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளோட பதிலில் என்ன பண்ணணும்? 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ கடைசியிலேருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சா என்ன வரும்? 1.08ன்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் 3.6ஓட 0.3 பெருக்கணும் அப்படின்னா 1.08 அப்படிங்கிற மதிப்பு நமக்கு கிடைக்குது. அடுத்து 2வது கேள்வி, 52.3 பெருக்கல் 0.1 இருக்குங்களா? ஸோ 52.3 பெருக்கல் 0.1. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிப்போம்? புள்ளி இல்லாமல் பெருக்கிப்போம். அப்போ 52.3 வந்து புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும்? 523 வந்துடும். 0.1 புள்ளி இல்லாமல் எழுதுனா 0.1 வருங்களா? இப்போ பெருக்கிறோம். 1ஓட பெருக்கும்போது என்ன ஆகும்? அதே எண் வரும். 0ஓட பெருக்கும்போது 0 ஆகிடுமா எல்லாமே? அப்போ கூட்டினா என்ன வருது? 3 2 5 0ன்னு கிடைக்குது. அப்போ இதோட மதிப்பு என்ன கிடைக்குது? 0 5 2 3ன்னு கிடைக்குது. இப்போ புள்ளியை பார்ப்போம். இங்கே கடைசியிலேருந்து என்ன இருக்குது? ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, இங்கே கடைசியிலேருந்து ஒரு இலக்கங்களா? அப்போ மொத்தம் இங்கே ஒரு இலக்கம், இங்கே ஒரு இலக்கம், மொத்தம் எத்தனை இலக்கம்? 2 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து நாமளும் என்ன பண்ணுறோம்? 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ தேர்ஃபோர் 52.3ஓட 0.1 பெருக்கும் போது நமக்கு 5.23 புள்ளிக்கு முன்னாடி இங்கே பாருங்க 0 5நாலும் 5 நாள் என்ன தான்? 1 தான். அப்போ 5.23 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது. அடுத்து 3வது கேள்வி, 537.4 பெருக்கல் 0.2 இருக்குங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? புள்ளி இல்லாமல் பெருக்கிப்போம். அப்போ 5374ன்னு வந்துடும். 0.2 புள்ளி இல்லாமல் என்ன வரும்? 0.2ன்னு வருங்களா? இப்போ இதை பெருக்கும். 2ஆல் பெருக்கும்போது என்ன ஆகும்? 2 4 8, 2 7 14 மீதி 1, 2 3 6 + 1 7 ஆகிடும். 2 5 10ன்னு வந்துடும். அதே 0ஓட பெருக்கும்போது என்ன ஆகிடும்? எல்லாமே 0 அப்படின்னு வந்துடுங்களா? இதை கூட்டினா 8 4 7 0 1 அப்படின்னு கிடைக்குங்களா? ஸோ அப்போ என்ன விடை கிடைக்குது அப்படின்னா 10,748ன்னு கிடைக்குது. எப்போது? புள்ளி இல்லாமல் பெருக்கும் போது. இப்போ புள்ளியை பார்க்கணுங்களா? இங்கே கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, இங்கே கடைசியிலேருந்து என்ன இருக்குது? ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ மொத்தமாக 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளோட பதிலே என்ன பண்ணோம்? 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைப்போங்களா?
அப்போ என்ன விடை கிடைக்கும் அப்படின்னா 107.48 கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் 537.4 பெருக்கல் 0.2 பெருக்கும் போது 107.48 அப்படிங்கிற விடை கிடைக்குது. அடுத்து 4வது கேள்வி 0.6 பெருக்கல் 0.06 அப்படின்ட்டு இருக்குங்களா. ஃபஸ்ட்டு கொடுத்த கேள்வி அப்படியே எழுதிப்போம். 0.6 பெருக்கல் 0.06. அடுத்து என்ன பண்ணுவோம், புள்ளி இல்லாமல் பெருக்கிறோம். அப்போ என்ன ஆகும், 0.6 எழுதுங்களா. 6 36 மீதி 3 6 0 0 ஆகிடும். இந்த 3 அப்படியே வந்துடும். பூஜ்ஜியத்தோட பெருக்கும்போது 2 0 ஆகிடும். அடுத்து பூஜ்ஜியத்தோட பெருக்கும்போது 0 ஆகிடுங்களா. இப்போ 6 3 0 0ன்னு கிடைக்குதுங்களா. அப்போ நம்ம விட என்ன கிடைக்குது, 0036ன்னு கிடைக்குது. 0036ன்னு கிடைக்குது. இது எதோட விடை, புள்ளி இல்லாமல் பெருக்கணுது. இப்போ புள்ளியோட பார்க்கணுங்களா. அப்போ புள்ளி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்னது, கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. இங்கே கடைசியிலேருந்து என்ன இருக்குது, 1 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது. மொத்தம் எத்தனை இலக்கம், இங்கே 2 இங்கே 1, அப்போ 3 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளோட விடையில் என்ன பண்ணோம், கடைசியிலேருந்து 3 இலக்கம் முன்னாடி புள்ளி வைப்போங்களா. ஸோ அப்போ 0.6ஓட 0.06 பெருக்கணும் அப்படின்னா 0.036 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது. அடுத்த 5வது கேள்வி 62.2 பெருக்கல் 0.23 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை 2 பெருக்கணும். அப்போ என்ன வரும் பாருங்கள், 62.2 பெருக்கல் 0.23 பெருக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், புள்ளி இல்லாமல் எழுதிப்போங்களா. இப்போ 62.2 வந்து புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும், 622ன்னு வரும். 0.23 புள்ளி இல்லாமல் எழுதுனா 0.23ன்னு வந்துடுங்களா. இதை பெருக்கிறோம். 3ஆல் ஃபஸ்ட்டு பெருக்கிறோம். 3 2 6 3 2 6 3 6 18ன்னு வந்துடும். அடுத்து 2ஆல் பெருக்கிறோம். 2 2 4 2 2 4 2 6 12ன்னு வந்துடும். பூஜ்ஜியத்தோட பெருக்கும்போது என்ன ஆகிடும், எல்லாமே பூஜ்ஜியம் ஆகிடுமா. கூட்டினா 6 6 + 4 10 மீதி 1 8 + 1 9 9 4 13 மீதி 1 2 + 1 3 1ன்னு வந்துடுங்களா. அப்போ என்ன கிடைக்குது, 1 3 ஸோ இங்கே பாருங்கள், இந்த 1 இதுக்கு நேராக இருக்குது. ஓகேங்களா. இப்போ என்னாகும், இங்கே 4 வரும். ஸோ மறுபடியும் போடுற பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா 1 8 6 6 இருக்குது. இங்கே 4 4 2க்கு நேராக தான் ஒன்று இருக்குது. ஸோ 6 அடுத்து 6ஓட 4 கூட்டும் போது 0 10 ஆயிரும். 0 மேலே 1 இங்கே 9 + 4 13 ஆகிடும். மீதி 1 1 + 1 2 2 + 2 4 இங்கே முன்னாடி 1. அப்போ என்ன வருது, 14,306 அப்படின்னு கிடைக்குதுங்களா. 14,306 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பார்ப்போம், எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குன்னு பார்ப்போங்களா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. இங்கே கடைசியிலேருந்து என்ன இருக்குது, 1 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ மொத்தமாக 3 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது. இங்கே ஒரு இலக்கம், இங்கே ஒரு 2 இலக்கம். அப்போ 1 + 2 நமக்கு என்ன ஆகிடும், 3ன்னு கிடச்சிரும். அப்போ 3 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுன்னா கடைசியிலேருந்து எங்கே வரும், 14.306ன்னு வந்துடுங்களா. அப்போ 62.2ஓட 0.23 நம்ம பெருக்கணும் அப்படின்னா 14.306 அப்படிங்கிறது நம்மளோட விடை. அடுத்த 6வது கேள்வி 1.02ஓட 0.05 நம்ம பெருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், புள்ளி இல்லாமல் பெருக்கிப்போங்களா. 1.02 வந்து புள்ளி இல்லாமல் எழுதுனா 102 ஆகிடுங்களா. ஸோ 0.05 புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும், 005ன்னு வந்துடும். இப்போ இதை பெருக்கிறோம். I2 ஆகிடும், 10 ஆகிடும். மீதி 1 5 × 0 0 ஆயிடும். +1 1 ஆகிடும். I1 5ன்னு வந்துடுங்களா. அடுத்து பூஜ்ஜியத்தோட பெருக்கும்போது என்ன ஆகிடும், எல்லாம் 0. அடுத்து பூஜ்ஜியத்தோட பெருக்கும்போது எல்லாம் என்ன ஆகிடும், 0 ஆகிடுங்களா. அப்போ 0 1 5 0 0ன்னு கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன விடை கிடைக்குது, 00510 கிடைக்குதா. இப்போ இது புள்ளி இல்லாமல் பெருக்கிதான் நம்ம விடை கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும், புள்ளி வைக்கணுங்களா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் இந்த 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. இங்கேயும் 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குங்களா. அப்போ மொத்தமாக எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது, 4 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது. நமக்கு எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது, கடைசியிலேருந்து 4 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குங்களா. அப்போ 4 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆன்சர்லேயே 4 இலக்கம் தள்ளி புள்ளி வைப்பாங்களா. கடைசியிலேருந்து 1 2 3 4. அப்போ 4 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 0.0510ன்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் 1.02ஓட 0.05 பெருக்கும்போது 0.0510 அப்படிங்கிற விடை கிடைக்குது. எப்பயும் போல பெருக்கி எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குங்கிறது பார்த்து வைக்கிறோம். அடுத்து 7வது கேள்வி 10.05ஓட 1.05 பெருக்க சொல்லியிருக்காங்களா. எப்படி பெருக்கும், ஃபஸ்ட்டு புள்ளி இல்லாமல் பெருக்கிப்போங்களா.
அப்போ 10.05 புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும் 1005ன்னு வந்துடும். 1.05 புள்ளி இல்லாமல் எழுதுனா 105ன்னு வந்துடுங்களா. இப்போ இது பெருக்கிறோம் 5 5 25 மீதி 2 5 0 என்ன ஆகிடும் 0 ஆகிடும் ப்ளஸ் 2 2 ஆகிடும் 5 0 0 5 1 5ன்னு வந்துடுங்களா. அடுத்து 0 பெருக்கும்போது என்ன ஆகிடும் எல்லாமே 0 ஆகிடும். அடுத்து 1 பெருக்கும்போது அதே எண்ணெய் நமக்கு வருங்களா. ஸோ போட்டாச்சு. இப்போ இது கூட்டம் என்ன வருது 5 2 5 5 0 1ன்னு கிடைக்குதுங்களா. ஸோ அதை எழுதிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது 1,05,525ன்னு கிடைக்குதுங்களா. இப்போ புள்ளி பார்க்குறோம். இங்கே கடைசியிலேருந்து என்ன இருக்குது 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. இங்கே கடைசியிலேருந்து என்ன இருக்குது 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து இங்கே 2 இங்கே 2 அப்போ 2 + 2 என்ன 4 இலக்கம். அப்போ நம்மளோட விடையில் லாஸ்ட்லேருந்து 4 இலக்கம் முன்னாடி என்ன பண்ணுறோம் புள்ளி வைக்கிறோம். அப்போ புள்ளி வைக்கும் போது என்ன வருது 10.5525ன்னு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் 10.05ஓட 1.05 பெருக்கும் போது 10.5525 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது. அடுத்து 8வது கேள்வி. 101.01 0.01 பெருக்க சொல்லியிருக்காங்களா. எப்படி பெருக்கும் புள்ளி இல்லாமல் பெருக்குவாங்களா. அப்போ 10,101 இது 001ன்னு வந்துடுங்களா. ஸோ 1ஆல் பெருக்கும் போது அதே எண்ணெய் நமக்கு கிடைக்கும். 0ஆல் பெருக்கும் போது என்ன ஆகிடும் எல்லாமே 0 ஆகிடும். அடுத்து ஒரு 0ஆல் பெருக்கும் போது எல்லாமே என்ன ஆகிடும் 0 ஆகிடுங்களா. இப்போ என்ன ஆன்சர் வருது 1 0 1 0 1 0 0ன்னு கிடைக்குதுங்களா. இப்போ இதுதான் நம்மளோட விடை. என்ன கிடைக்குது 0 0 1 0 1 0 1ன்னு கிடைக்குது. இப்போ புள்ளி வைக்கணும். கடைசியிலேருந்து எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குன்னு பார்க்கணுங்களா. இங்கே 2 இலக்கம் இங்கே கடைசியிலேருந்து என்ன இருக்குது 2 இலக்கம். அப்போ மொத்தம் 2 + 2 4 இலக்கம். அப்போ நம்ம விடையிலே என்ன பண்ணுறோம் கடைசியிலேருந்து 4 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சோம் அப்படின்னா 001.0101ன்னு கிடைக்குதுங்களா. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1.0101ன்னு எழுதலாம். 001னாலும் 001னாலும் 1னால என்ன தான் ரெண்டும் சமம் தான். அப்போ தேர்ஃபோர் 101.01ஓட 0.01 பெருக்கும் போது 1.0101ங்கிற விடை நமக்கு கிடைக்குது. அடுத்து 9வது கேள்வி. 100.01ஓட 1.1 பெருக்க சொல்லியிருக்காங்களா. புள்ளி இல்லாமல் பெருக்கலாமா ஃபஸ்ட்டு. அப்போ நேரம் 10,001ன்னு ஆகிடும். ஸோ 100.01 புள்ளி இல்லாமல் எழுதுனா ஆகிடும் 10,001ன்னு ஆகிடும். 1.1 ஆகிடும் 11ன்னு வந்துடுங்களா. ஸோ 1ஓட பெருக்கும்போது அதே எண்ணெய் தான் வரும். 1ஓட பெருக்கும்போது அதே எண் தான் வருங்களா. கூட்டம் என்ன வருது 1 1 0 0 1 1 அப்படின்னு கிடைக்குதுங்களா. இப்போ இதுதான் நம்மளோட விடை. என்ன கிடச்சிருக்கு 1 1 0 0 1 1ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம் புள்ளி இல்லாமல் தானே இப்போ பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ புள்ளி பார்ப்போம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கடைசியிலேருந்து 1 இலக்கம் இங்கே கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ 1 + 2 என்ன 3 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போது 110.011 தான் விடை. அப்போ 100.01ஓட 1.1 பெருக்கணும் அப்படின்னா 110.011 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது. கொள்குறி வகை வினாக்கள்ல 8வது கேள்வி 1.07 பெருக்கல் 0.1 ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 1.07ஓட 0.1 பெருக்குனா என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் புள்ளி இல்லாமல் பெருக்கிப்போங்களா. அப்போ 1.07 புள்ளி இல்லாமல் எழுதுனா 107ன்னு வரும் 0 1. ஸோ 1 7 1 0 0 1 1 1ன்னு வந்துடும். 0ஓடு பெருக்கும்போது எல்லாமே 0 ஆகிடும். அப்போ இது கூட்டினா என்ன வருது 0 1 0 7ங்கிற விடை கிடைக்குது. 0 1 0 7ங்களா. அடுத்து நான் பார்ப்போம் கொஸ்டினில் எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குன்னு பார்ப்போங்களா. இங்கே 1 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, இங்கே 2 இலக்கம். அப்போ மொத்தம் எத்தனை இலக்கம் 3 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ நம்மளோட ஆன்சரில் என்ன பண்ணுறோம் 3 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சோம் அப்படின்னா 0.107 அப்படிங்கிற விடை கிடைக்குது. அப்போது ஆப்ஷன் 2வது ஆப்ஷன் இருக்கு இல்லையா. அப்போ 0.107 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து 2வது கேள்வி 2.08 பெருக்கல் 10 அப்படின்னு இருக்கு. பெருக்கல் 10 100 1000 வந்தாவே என்ன பண்ணுவோம் புள்ளி பின்னாடி நகர்த்துவோங்களா. அப்போ 10க்கு எத்தனை 0 இருக்குது 1 0 இருக்குது. அப்போ இங்கே இருக்க புள்ளி என்ன பண்ணுவோம் 1 இலக்கம் பின்னாடி நகர்த்துவோமா. அப்போ என்ன ஆகும் 2.08ங்கிறது 20.8 அப்படின்னு மாறிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 20.8 அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்து 10வது கேள்வி ஒரு தவளை ஒரு தாவலில் 5.3 சென்டிமீட்டர் தூரம் தாவுகிறது எனில். ஸோ ஒரு தாவலில் எவ்வளோ போகுதுங்களா 5.3
சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க, 10 முறை அவ்வாறு தாவும் போது, அப்போ 10 தாவலுக்கு எவ்வளோ தூரம் போகும், தாவும் போது அந்த தவளை கடன் தொலைவுன்னு கேட்குறாங்களா. அப்போ 10 தாவல் அப்படிங்கும்போது 5.3 × 10 பெருக்கல் பண்ணுவாங்களா. ஒரு தடவை தாவுச்சு அப்படின்னா 5.3 சென்டிமீட்டர் தூரம் போகுதுங்களா. அப்போ 10 தடவை தாவுச்சு அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்களா. அப்போ 5.3 10 பெருக்கிறோம். ஸோ பெருக்கல் நமக்கு 10 இருக்குது. அப்போ ஒரு 0 வந்து என்ன பண்ணுவோம், புள்ளி ஒரு இலக்கம் பின்னாடி நகர்த்துவோங்களா. அப்போது 5க்கும் 3க்கும் இருக்கிற புள்ளி 3க்கும் 0க்கு வந்துடுங்களா. அப்போ 53.0ன்னு வந்துடும். 53.0 அப்படிங்கிறது 53ன்னு எழுதிக்கலாம். கொஷின் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. அப்போது அந்த தவளை வந்து 10 முறை தாவுச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் போகும், 53.0 சென்டிமீட்டர். அப்போ 3வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அப்போது 10 தாவல் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னா 53.0 சென்டிமீட்டர் தான் சரியான விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.